வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தார், ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதனுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவரிடத்துல எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எல்லாரையும் ஒன்றை போல பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் உலகத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், மனிதர்கள் எல்லாரும் எப்படிதான் நல்லவர்களாக தான் பிறந்தார்கள், வளர்ப்பு சரியில்லாததுனால எந்த ஒரு மாறுதலும் இல்ல. வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன். சொல்லுங்க, யாருடைய ஆவியை? கர்த்தருடைய ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன். தேவ வல்லமையை நான் உங்களுக்கு அருளுவேன். அதாவது அவர் என்ன செய்தாரோ அதை செய்வதற்கு நான் அந்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்களை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அதை யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் வேறுபாடே கிடையாது. ஆனா உனக்குள்ள அந்த வாஞ்சை இருக்க வேண்டும், அந்த தாகம் இருக்க வேண்டும், அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விருப்பம் எனக்கு இருந்தால் மட்டுமே தான் அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி தாவீது சொல்லும் பொழுது அவருடைய வாஞ்சை அந்த அளவுக்கு இருக்கிறது. அதாவது வனாந்தரங்களில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யுத்த காலம் வனாந்தரங்களும் போவாங்க. இப்ப நம்ம நாடுகள் எல்லாம் செழிப்பான நாடுகள், அரபு கண்ட்ரிகள் எல்லாம் போயிட்டீங்கன்னா பாலைவனமான கண்ட்ரி, சரியா? அப்போ யுத்தங்களுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு மான் என்ன செய்வாங்க, ஒரு மான் படை வச்சிருப்பாங்க. இந்த மான் எதற்கு வச்சிருப்பாங்க, என்ன யூஸுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த மானுக்கு தெரியும் எங்க தண்ணி இருந்தாலும் அந்த மான் என்ன செய்யுமா, கண்டுபிடிக்குமா. அப்ப வனாந்தரத்துல யுத்தம் செய்கிறது நேர நாட்களில இந்த வனாந்தரத்திற்கு முன்பதாக மான்கள் எல்லாம் கொண்டு போவாங்களாம். எதுக்குன்னா, இத்தனை நாட்களில் எங்க தண்ணி இருக்கிறது என்பதை போய் பார்ப்பதற்கு இந்த வனாந்தரத்துல இந்த மான்கள் எல்லாம் அப்படி அனுப்பிவிடும் பொழுது இந்த மான் தண்ணி தாகத்துல அது என்ன செய்யுமா, தண்ணி வாஞ்சையாய் போய் தேடுவாய், எங்க தண்ணி இருக்கு, எங்க தண்ணி இருக்கிறது என்பதை போல நம்முடைய இருதயம் ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள என்ன இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும், வாஞ்சை இருக்கணும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த ஈவுகளும் எப்படிதான் இருக்குது, நல்ல ஈவுகளாக இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 3:17. இப்ப பரத்திலிருந்து ஞானமோ முதலாவது என்ன வருதான், சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. இரண்டாவது பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகி கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதி யாக்கோபு தெளிவாய் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேதம் சொல்லிக்
கொடுக்கிறது, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன். நான் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிறார், கேட்கிற எவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய வல்லமையையும் நான் பெற்றிருப்பேனே ஆனால் மதம் சுத்தமா இருக்கு, என் அருகாமல் இருக்கிற வீடு சுத்தமா இருக்கும். எத்தனை புரிஞ்சுது? ஆலயம் சுத்தமாக வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தானாய் வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீடு சுத்தமா இருக்கு. இன்னைக்கு அந்த வீடு நமக்கு சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டா எத்தனை வீடு சுத்தமா இருக்கும்? வீட்டுக்குள்ளதான் கோழி வளருது, வீட்டுக்குள்ளதான் எது வளருது? மாடு ஆடு எல்லாம் தான் விட்டுருக்காங்க, வீட்டுக்குள்ளதான் விட்டுருக்காங்க. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன? முதல் சுத்தம். சுத்தம் என்னது? சோறு போடுன்னு சொல்லுவாங்க உலகத்துல. பல மனுஷன் சுத்தம் சுத்தம் சோறு போடும். சேர்ல போய் சோபால போய் இருக்கிறாங்க, கோழி நொறுங்குது, எப்படி போய் இருக்க முடியும்? சரி, ஒரு வீட்டுல போய் ஜோம் பண்ணா போறான்னா அங்க ஆடை வளர்த்து வச்சிருக்காங்க, எப்படி போய் மனசார ஜோம் பண்ண முடியும்? உங்களை சொல்லல, நான் வெளியில சொன்னேன். உடனே நீங்க உங்களை பார்க்காதீங்க. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு முன்னதான் பாத்திரம் எல்லாம் கிடக்குது, எப்படி போய் கால் வைக்க முடியும்? கர்த்தர் விசாலங்களை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் நமக்கு விசாலமா இருந்தாதான் இன்னும் நமக்கு என்ன உண்டாகும்? சுத்தமா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னிடத்துல தேவனுடைய ஆவி என்னிடத்தில் இருக்கிறது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற மனிதனிடத்துல முதல் படி எது தெரியுமா? எது? எது? சுத்தம். அதான் ஞானத்தினுடைய முதல் படி சுத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஒன்றை தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறவர், அவர் பரிசுத்தமான தேவன். அப்ப பரிசுத்தமான தேவனுக்கு எதுதான் பிடிக்கும்? சொல்லல, என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? சுத்தம் பிடிக்கும். நம்ம சுத்தமா வச்சிருக்கிறோமா? நம்ம போடுற ட்ரெஸ் சுத்தமா எங்க வைக்கணும் அங்க வைக்கிறோமா? சொல்லுங்களேன். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்னொன்று சொல்லிக் கொடுக்கிறது. இது உலக பிரகாரமான சுத்தம் தேவை. ரெண்டாவது நம்முடைய உள்ளான இருதயத்தை பாருங்களேன், இது சுத்தமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுத்தம் கபடு இல்லாததா இருக்கணும். இந்த உலகத்திலே புறாவதா என்ன இல்லை தெரியுமா? கபடு இல்லாத புறா. அதனாலதான் சமாதானத்திற்கு அந்த புறாவை அப்படியே பறக்க விடுவாங்க. நாங்கள் சமாதானமாய் மாறிட்டோம், புறாவை பறக்க விடுவாங்க. ஏசு பலி செலுத்துகிறதுலையும் எதை செலுத்துவாங்க? பலி செலுத்துறதற்கு புறாக்களை பலி செலுத்தினார்கள். முன்னாடி காலங்களில் பலி செலுத்தின. ஏன் புறாக்களை பலி செலுத்தினாங்கன்னா, என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் மாறட்டும் என்று பலி செலுத்தினார்கள். ஏன் பலி செலுத்தணும்? இன்னைக்கு நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்குதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம், வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா கேடு உள்ளது, அது திருக்குள்ளது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படியும் பேசும், அப்படியும் பேசும், இப்படியும் நினைக்கும், அப்படியே நினைக்கும். அப்ப இருதயமாகிய இடத்துல வாசம் பண்ணுகிறார். என் இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக நிற்கிறேன், தேவனுக்காக கொடுக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நானு சில நேரங்கள்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் இல்லையா? சில அட்ஜஸ்ட்மெண்ட் பைபிள்ல சில இடங்கள்ல 1-2 இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சில சூழ்நிலைகள் இருக்க மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா நான் நம்ம பிள்ளைகளை குறித்து நான் பெருமையாக நினைக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவார்கள். சில இடத்துல சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை சொல்லும் பொழுது
அவங்க சொல்ற காரியம் என்ன? பாஸ்டர் இல்ல பாஸ்டர் கரெக்டா இருக்கும் அப்படின்றவாங்க. நமக்கே சேம் ஆயிடும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அட்ஜஸ்ட்மென்ட் அல்ல, அந்த இருதயம் உண்மையை பேச ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம உண்மையை பேசணும். உண்மையை வேதம் சொல்லுகிறது, நம்ம போய் உண்மை பேசினா பாதுகாக்கண்டா, பொய் பேசினா நாம் சாகிறது வரையிலும் பாதுகாக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உண்மையை பேசினா பாதுகாக்கண்டா, அது மறந்துடலாம். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சுது? பொய் பேசினா என்னது? பாதுகாத்துட்டே இருக்கணும். எப்ப கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. இப்ப ஒரு பொய் பேச ஆரம்பிச்சா அடுத்து ஃபுல்லாவே பொய்யாதான் இருக்கும். நீங்க பாத்துக்கிறீங்களா? உண்மையை பேசவே மாட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு மனிதன் ஒரு காரியத்துல உண்மையை தவிர அவன் கடைசி உண்மையை பேசுவதற்கு மறந்து ஒரு காரியத்துல பொய் பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடைசி வரைக்கும் பொய் தான் பேசி ஆகணும். அதான் விழுந்து போனா ஒரு காரியத்தில் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதை பாதுகாக்கணும். எப்படியாவது அறிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் சாகுறது வரையிலும் அவன் பாதுகாக்கணும். ஆனா உண்மையே சொல்லிட்டேன்னு வச்சுக்காயா, அதோட முடிஞ்சு போச்சு. இதை பாதுகாக்க என்ன ஆகும்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். அநேகருக்கு அதிகமான தலைவலி ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது? நிறைய காரியங்களை சிந்திக்கிறதுனால, நிறைய காரியத்தை போட்டு குழப்பி டென்ஷன் ஆகி கடைசியில் தலை அடிக்கிறது மாதிரி இதுதான். வேற ஒன்றும் இல்லை, நம்ம தலைக்குள்ள வேற ஒன்றும் இல்லை, சிப்பு மாதிரி தான். நம்ம மைண்ட் என்னதுதான்? ஒரு போன் மாதிரி தான். எவ்வளவுதான் ஏற்ற முடியுமோ அவ்வளவுதான் ஏற்றணும். அதுக்கு மீறி நீ ஏற்றிட்டாலே உனக்கு என்னதான் உண்டு வந்துடும். அப்போ நீங்க உண்மையை பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய உள்ளான இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எந்த கதவை? இருதயமாகிய கதவை. அப்பா, நான் தட்டிட்டே தான் இருப்பேன், நீ திறந்தா வாசம் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறவனாக இருப்பேன். அப்ப இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உன்னுடைய இருதயமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளதா இருக்கணும், கேடு உள்ளதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளதா இருக்குது? கேடு நிறைந்த சிந்தைகளும் எண்ணங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன செய்ய முடியல? பாரம் குறையல, கஷ்டம் குறையல, கண்ணீர் மாறல, பாடுகள் மாறல. ஏன்னா இயேசு வந்த இடத்துல சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம புதுத்தாவில் இருக்கும்போது நம்முடைய வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு இல்லையா? இடிக்கப்பட்டுச்சு. அப்போ இடிக்கப்படும் பொழுது நான் நல்லா தூங்கிடுவேன். நம்ம வீடை இடிச்சா யாராவது தூங்குவீங்களா? நீங்க யாராவது தூங்குவீங்களா? நான் உண்மையா சொல்றேன், நான் நல்லா தூங்கினேன். எங்க வீட்டம்மா வந்து கேட்டீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க போய் இவ்வளவு தூங்கிட்டு இருக்கிறீங்க, நான் வேற என்ன செய்ய முடியும்? நல்லா தூங்கின ஆனாங்க. எங்க வீட்டம்மா தூங்கினாங்களே, நான் நல்லா தூங்கினேன். அல்லேலூயா. கேட்டாங்க, நாம வரும்போது பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம், வராட்டாலும் என்ன எது இருந்தாலும் கர்த்தர் அறியாமல் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்ன நின்னா உனக்கு என்ன வந்துடும்? உள்ள வந்தா சமாதானம் வந்துடும், உள்ள வார்த்தை வந்தா. இன்னைக்கு உள்ள வார்த்தை இல்ல, இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்குதா? இருந்தாதான் உன்னை நீயே தேர்ச்சிக்கொள்ள முடியாது. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், அவரை பார்த்து பேச, என் ஆத்துமாவே நீ ஏன் கிளம்பு, உன்னை பார்த்து நீ. இன்னைக்கு மனுஷனுக்கு ஆறுதல் யாருமே இல்லைங்க, நீங்க தான் ஆறுதல். சொல்ல, நீங்க தான். அன்னைக்கு இதை இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அது அந்த தாவீதுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற. உள்ள பார்த்து அவரே பார்த்து பேசுறாரு. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுட்டு உங்களை நீங்களே பார்த்து பேசி பாருங்க, எஃபெக்ட் யாரா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு
உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை கண்ணாடி முன்ன நின்னுட்டு பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் உங்க படத்தை பார்த்து பேசுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைகிறாய், கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது ஏன் கவலை அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த நேரம் உங்களுக்கு சாதா விடுதலை தானா வரும், சமாதானம் தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயமாகிய இருதயத்தை அன்னைக்கு கர்த்தர் மாற்றினார். சவுல் ராஜாவுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏங்க நம்முடைய வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்முடைய இருதயம் எப்படியோ அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. எதனால நான் சொல்றது எத்தனை இருதயத்துல நீ ஒண்ணு வேண்டாங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்டணும்னு நினைச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. வீடு கட்டாம யாராவது இருந்தீங்களா? ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சோம், அதான் ஆசை. புத்தர் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, எல்லா ஆசைக்கு காரணம், எல்லா துன்பத்திற்கு காரணம் ஆசையை சொன்னார். அல்லேலூயா. இயேசுப்பா சொல்றாரு, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நான் சொல்றேன். அதான் வித்தியாசம். அல்லேலூயா. அவர்களுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? அவர் சொல்றாரு, எல்லா துன்பத்திற்கு காரணம் என்ன? ஆசை சொல்றாரு. ஆனா கடன் வாங்க சொல்லல, ஆனா நடத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம இவ்வளவு போட்டோம், கர்த்தர் தந்த கிருபை. அநேகர் சொல்லுவாங்க, என்னன்னா சிரியாவில் சிலர் எல்லாம் சொல்லும் போது, பாஸ்டருக்கு நிறைய ஸ்பான்சர் வந்திருக்கு. ஆமாங்க, வந்ததுனால நான் கேட்டேன். நான் போய் சொல்லுவேன், நான் உங்களோட நண்பர்கள் அநேகர் எனக்கு உதவி செஞ்சதுனால தான் நான் கேட்டேன், நான் போய் சொல்லலை. அது மாதிரி என் பிள்ளைங்க நிறைய கொடுத்ததுனால தான் நான் கேட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்க உழைச்சாங்க, அதனாலதான் நான் கேட்டேன். ஆனா நான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்றது, நம்ம ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சது போல அவனும் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணா கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அம்மா இல்லையா? அல்லேலூயா. நான் ஆசைப்பட்டேன், இடம் வாங்கணும், கட்டணும், இது நம்முடைய எல்லாருடைய விருப்பமும். ஆமென். அது கர்த்தர் நம்முடைய கண்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அநேக உதவிகளை கொண்டு வரும். எத்தனை நம்புறீங்க? அதான் அவங்களுக்கு தெரியல. நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும், அவனுக்கே விசுவாசம் இல்லை, அதனால பொறாமைப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் தான் பொறாமைப்படுவான். நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இழக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ள பொறாமை என்கிற ஒன்று வருகிறது. எத்தனை நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? இப்போ கோபம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும் கோபம்? எரிச்சல் யாருக்கு அதிகமா வரும்னா, பேலன்ஸ் சரீரத்துல எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது அவனுக்கு கோபம் தானா வரும். சொல்லுங்க, எப்பவும் பேலன்ஸ் குறைகிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலன் எப்பொழுது குறையுதோ அப்ப ஆராதிக்க, ஜெபிக்க எல்லாத்தையும் இருக்கும், பொறாமையா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் எப்பொழுது என்னிடத்திலிருந்து குறைகிறதோ அப்பொழுது தானாகவே எனக்குள்ள பொறாமை குணம் வந்துடும். பாஸ்டர் அப்படி பார்க்கிறாரு, பாஸ்டர் இப்படி பார்க்கிறாரு, பாஸ்டர் பழையது போல இல்லை. ஏன்னா வாட் என்ன இல்லை, அதான் மேட்ரு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உன் உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை பார்க்கலாம் அவ்வளவுதான், ஆனா இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப பாவமற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். 1 யோவான் 3:3 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 3:3, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? அவர் சுத்தமா இருந்தா அப்ப கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நன்மையான ஈவுகளையும் எந்த ஞானத்திலிருந்து வருகிற ஈவும் என்னிடத்தில் இருக்குமானால் நான் எப்படி இருக்கணும்? என் ஆலயம்
சவுண்டே வரல பத்தியா? என் நாளையும் சுத்தமா இருக்கணும், என் வீடு சுத்தமா இருக்கணும், என் பிள்ளைகள் சுத்தமா இருக்கணும், நான் இருக்கிற வீட்டு சுற்றிலும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அப்போ ஒரு சுத்தத்தை விரும்புவார். அல்லேலூயா. அவன் எதை விரும்புகிறான்? எதை விரும்புகிறான்? சரி. அப்போ அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது 2 கொரிந்தியருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்பட கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி, ஆவியிலும் அழுக்கு வரணும், மாம்சமாகிய சரீரத்திலும் அழுக்கு வரும். இதை சுத்திகரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ நம்ம மேல அழுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சோப்பு போட்டு மேல கழுவி என்ன செஞ்சிருவோம்? சுத்திகரித்துருவோம். அதே போல ஆவிக்குள்ள இருக்கிற சுத்திகரிப்பு நமக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா என்ன ஆவி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். ஆவிகளை பகுத்தறிகிற ஆவியினுடைய வர நம்மிடத்துல இல்லைன்னா நம்ம ஈஸியா தோற்று போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது, தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணும். ஐயோ இது தப்பு செஞ்சா கர்த்தர் பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்கணும். நமக்கு எப்போதுமே தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற பயம் நம்மிடத்தில் எப்போதுமே இருக்கணும். அப்போ நான் அந்த பயம் என்னை எப்படி கொண்டதாகும்? பரிபூரணம் உள்ளதாய் மாற்றும். இப்போ ஒரு மனிதனிடத்துல கேட்டா, எப்பா நீ பாவம் செஞ்சியான்னு கேட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? பாவம் செஞ்சோமா இல்லையா? சரி, நீ காலையில செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சோமா இல்லையா? காலையில செஞ்சோமா இல்லையா? சொல்லுங்க. யாரும் செய்யலையா? புருஷனை திட்டினாலும் பாவம் தான், கணவன் மனைவியை திட்டினாலும் பாவம் தான். ஒருவருடைய இருதயத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஜாலியா பேசி ஒரு மனிதனுடைய இருதயம் காயப்பட்டாலும் பாவம் தான். ஒரு மனிதனுடைய இருதயத்தை நீ காயப்படுத்தினாலே நீ யார் தான்? அப்போ ஒரு இருதயம் என் மூலமாய் ஒரு மனிதனுடைய இருதயம் ஏதோ ஒரு வகையில காயப்படுகிறது என்று சொன்னால் அதன் பெயர் பாவம் தான். அல்லேலூயா. ஒரு மனிதன் கை கால் சரியில்லை, ஒரு விலகினம் அவனத்தில் இருக்குதுன்னா நான் அவனை பார்த்து ஏளனமாய் சிரிச்சாலோ பேசினாலோ அதுவும் பாவம் தான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகள் மூலமாய் காயப்படுத்தினால் அதுக்கு பேரும் என்னதுதான்? அப்ப எங்க பிள்ளைகளை அடிக்க கூடாதா? பாஸ்டர், பிள்ளைகளை அடிக்கதான் செய்யணும். ஆனா அடிக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், பிரச்சனை இல்லை. நம்முடைய வார்த்தை ஒருவனை காயப்படுத்துமானால் தான் பிரச்சனை. என் பிள்ளைகளை பார்த்து நான் தாறுமாறு அடிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளுடைய நான் பேசுற அந்த வார்த்தை ஒரு அது கெட்ட வார்த்தையா இருக்கலாம், அந்த வார்த்தை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே போகும் பொழுது அது அவனை காயப்படுத்தக்கூடாது. சரீரத்தில் இருக்கிற காயத்தை மருந்து போட்டு ஆற்றலாம், ஆனா இருதயத்தில் இருக்கிற காயத்தை யாருக்கும் மருந்து போட்டு ஆற்ற முடியாது. அல்லேலூயா. இன்னொன்னு, நீ யாரையும் அற்பமா நினைச்சாலும் அதுக்கு பேர் என்னதுதான்? அப்ப நம்ம பாவம் செய்யறோமா இல்லையா? அந்த எண்ணம் எப்ப எல்லாம் எனக்கு வருதோ அப்ப நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆவில ஐயோ
கர்த்தர். ஏன் அப்படின்னா எல்லா மனிதனையும் படைத்தது கர்த்தர். அல்லேலூயா. எல்லாமே ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு சந்ததிக்குள்ள இருந்து தான் நாம் வந்தோம். ஆமாவா இல்லையா? நாம் தான் பிரித்து வைத்திருக்கிறோம். நீங்க அப்படி இப்படின்னு பிரித்து, எல்லா மனிதனும் இயேசுனுடைய கடவுளுடைய பார்வையில எல்லா மனிதர்களும் ஒன்றே தான். அல்லேலூயா. எல்லாரும் ஒரே இடத்துல தான் போறோம். பரலோகம் அல்லது மோட்சம் சொல்லுவோம், அவ்வளவுதான் இல்லையா? எல்லாம் ஒரே இடத்துல தான் போறோம். எல்லாரும் எங்க தான் போறோம்? ஒரே இடத்துல தான் போறோம். ஆனா அந்த இடத்துக்கு போவதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு நாம் போனோம்னா பரிசுத்தம் உள்ளவராக தான் போக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு, பாவமே இல்லாத இடத்திற்கு, அந்த இடத்திற்கு நான் மரித்த பிறகு நான் போகிறேனே, ஆனால் நான் பாவம் இல்லாதவனாய் அந்த இடத்துல போனால் மட்டும்தான் போக முடியும். அதனாலதான் பாவ அறிக்கை ஜெபம், திருவிருந்து ஆராதனை, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. யாராவது காயப்படுத்திருக்கலாம், யாராவது வேதனைப்படுத்திருக்கலாம், இதெல்லாம் பாவத்தினுடைய காயங்கள் தான். அல்லேலூயா. 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 நீங்க ஒருவரை புறக்கணிச்சா கூட அந்த பேர் என்னதுதான்? எத்தனை ஒரு புரியுது? நீ சர்ச்சுக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோயா, நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் சர்ச்சுக்கு வரல, அது ஒரு காயம் தான். எத்தனை ஒரு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இவன் வரலன்னு சொன்னாங்க, வரலையே அப்படின்னு வரும்போது என்னோட இருதயம் காயப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, அதுவும் எதுதான்? பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் காயப்படுத்துவதும் புறக்கணிக்கப்படுவதும் அதுவும் பாவம். இன்னைக்கு ஒருவேளை அப்படி ஒருவேளை நம்ம இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனுஷன் அற்பமா நினைக்கிறதல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு போனோமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா அப்பா அம்மான்னு பழகிடும். அல்லேலூயா. வாலிபர்களுக்குள்ள சகோதர சகோதரிகள் அப்படியே பழகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. யாரும் வேற்றுமை பார்ப்பதற்கு இங்கு பைபிள் சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்போ 6:14 வாசிங்க. இப்போ வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது எது பாவம் அப்படிங்கறத சொல்லி. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எதுல நான் பூரணம் படணும் அப்படின்னா அந்நிய விசுவாசிகளோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதுனா இடையில திருமணம், கிறிஸ்தவர்களோட என்ன செய்யணும்? திருமணம் பண்ணிக்கணும். அடுத்தது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது? விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நமக்குள்ளேயே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுகிற நீங்கள் அசுத்தமானவைகளை விட்டு பிரிந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம நினைப்போம் அநேக நேரங்கள்ல இவங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க கூட நம்ம நினைச்ச கூடாது. போனா கொஞ்ச நாள் போக 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 நமக்கு ஆட்டோமேட்டிக் அந்த பழக்கம் நம்ம அந்த பழக்கம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சொல்லுவாங்க பூ நார் மணக்கிற என்ன சொல்றது? நான் பூ மணக்கிற பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அப்ப பூவோட சேர்ந்த
நாரும் மணக்காம இருக்கணும்னா மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கு நான் இணைந்து கொள்ளக்கூடாது. அப்ப நான் எப்பொழுது இணைந்து கொள்கிறேனோ அப்ப பாவம் என்னை ஆட்கொள்கிறது. அதனால அவர் சொல்றாரு, தீமை செய்கிறவர்களோட நீ சேராத. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறரை குறித்து பொறாமையா பேசுகிறவர்களை கூட நீ என்ன செய்யாத, சேராத. நான் ஒன்றும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து உங்களிடத்துல பேசுறாங்கன்னா, அவமானமா பேசுறாங்க, இல்ல குறை சொல்லி பேசுறாங்கன்னா, நீ கவனமா இரு. நாளைக்கு அதே வாய் உன்னை குறித்து இன்னொரு வீட்டுல போய் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. இப்படி பற்றவரிடத்திலிருந்து நீ ஒதுங்கி இரு. அசுத்தமானவர்களை விட்டு ஒதுங்கி இரு. அவர் சொல்றாரு, நான் அப்ப என்ன செய்வேன், நீ என் குமாரன் குமார்த்தியுமா இருப்பீர்கள். அப்போ அசுத்தமானதை விட்டு நீ எப்பொழுது வருகிறியோ அப்பொழுது அவர் சொல்றாரு, என் குமாரன் குமார்த்தி, அதாவது அவருக்கு நான் பிள்ளையா, அவர் என்ன தத்தெடுக்கிற வாழ்க்கையில சுத்தத்தை விரும்புறதே இல்லை. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு நான் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 23:14. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருவை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள, அதாவது உன் வீட்டுக்குள்ள நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில உலாவும்படி விரும்புகிறார். சொல்லுங்க, நம்ம மத்தியில. நீங்க ஏன் நம்ம வீட்டுல கர்த்தர் தங்கல சொல்லுங்களா? அப்ப ஆலயத்துல ஏன் கர்த்தர் தங்கல? உண்மையாவே நான் சொல்றேங்க, மற்ற மார்க்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தீட்டுன்னு சொல்லிடுவாங்க. இது தீட்டு, உடனே என்ன செஞ்சுருவாங்க, பை அடிச்சிருவாங்க, பை அடிச்சு சுத்தம் பண்ணி அழகா பண்ணிடுவாங்க. ஆனா இது நம்ம இதுல இல்லாததுனால அது எப்படி இருக்குது, குப்பையா. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்கப்பா, போய் சொல்லல. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறதற்கு என் இருதயம், என் ஆலயம், என் வீடு, திருத்தேக கடவுள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாருங்க, நானு, ஆலயம், வீடு. அப்ப நான் பரிசுத்தமா இருந்தா என் ஆலயம் பரிசுத்தமா இருக்கும், என் ஆலயம் பரிசுத்தமா இருந்தா வீடு பரிசுத்தமா இருக்கும். உலக மனிதர் சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்துல போன உடனே அங்க இருக்கிற ஒண்ணு பாருங்க, எதை அங்க கோயில ஒண்ணு பாருங்க, அந்த கோயில் எப்படியோ அப்படியே ஜனங்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்ப ஆலயம் எப்படி இருக்குதோ இந்த வாரம் உங்க வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணு நான் வெளியில இருந்தெல்லாம் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து நான் அவங்கள பார்க்கணும்னு இதே கிடையாதுங்க. ஆலயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வீடு இருக்கும். நாளைக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு போற வீட்டுல எல்லாம் பாருங்க, அது எல்லாமே நாளா பாத்திரங்கள் வரதா நாளைக்கு, வெளியில போறதா நாளைக்கு, எல்லா காலங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கு. விடுதலையா நாளைக்கு, அற்புதமா நாளைக்கு, அவர் அழகா சொல்லுவாரு, அற்புதமா நாளைக்கு. இல்ல பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் டைம் சரி, அவர் சொல்லுவார், நான் கொஞ்சம் நேரமா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, அங்க ஒருத்தர் கூப்பிட்டுட்டு நாங்க போறேன், நான் நாளைக்கு பாருங்க அவர் போயிருவாரு. அப்ப ஒன்றை குறித்து ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருந்தால், பரலோகத்திலிருந்து உனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தால், அந்த முதல் ஞானத்தினுடைய ஆசீர்வாதம் என சுத்தம். சொல்லுங்க, முதல் ஆசீர்வாதம் என்ன? இந்த முதல் ஆசீர்வாதம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில பாருங்க, அவங்க பலிபீடம் எவ்வளவு அருமையா வச்சிருப்பாங்க. டெய்லி புதிய பூ தான் வச்சிருப்பாங்க, டெக்கரேஷன் நல்லா டெக்கரேஷன் வச்சிருப்பாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது கர்த்தருக்கு சுத்தம். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வீட்டை எவ்வளவு தூரம் நீ அழகுபடுத்தி பார்க்கிறியோ அதுதான் உன் வீடும் அழகாய் மாறும்.